ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ உங்களை சுற்றி என்ன ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கு, கரெக்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன, லைஃப்பில் சேலஞ்சிங் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன, அதுக்கான சொல்யூஷன் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்க போது. ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு வேலையாகட்டும், தொழிலாகட்டும், உறவுகளாகட்டும், எல்லாமே இருக்குது, எல்லாமே நல்ல வகையில் தான் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் அது வந்து கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சிலருக்கு வந்து சில லாஸாக இருக்கலாம், சிலருக்கு வந்து சில உறவுகளை வந்து ஒரு எதிர்பாராத ஒரு மனிதர்கள் அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை காட்டுறப்ப அது வந்து உங்களால் தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேலையில் திடீர்னு ஏற்பட்ட சில ரொம்ப சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ இதனால எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, சில இடத்துல இருக்கு உங்களுக்கு வேலை இடத்துல வந்து நிறைய பேர் உங்களை பற்றி ஒரு வெளியில் வந்து நல்லா காட்டிக்கிட்டாலும், உங்கள்கிட்ட நல்லா பேசினாலும், அந்த பக்கமாக போய் உங்களை பற்றி பேச தான் செய்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கூட யாராச்சும் காசி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கூட இருக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. உங்களுடைய வேலை, உங்களுடைய உறவுகள் எல்லாம் வந்து நல்லா எடுத்துட்டு போகிறதுக்கு, அதெல்லாம் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து யாராச்சும் காசி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்களும் இருக்காதீங்க. நீங்களும் வந்து யாருக்கையும் தேவையில்லாத காசி பண்ண வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு கொலிகாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்ச உறவுகளாக இருக்கலாம், எல்லாரும் வந்து எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இவங்களை எவ்வளோ தூரத்துக்கு நம்பலாம், இவங்களை வந்து நம்ம இவ்வளோ தான் வந்து இவ்வளோ தூரத்தில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பவுண்டரி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்க. யார் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வந்து ஒரு நம்ம கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பவுண்டரி வைங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த எதிர்பாராத ஒரு சேஞ்ச்னால வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷேக் ஆன மாதிரி, ஆடி போன மாதிரி வந்து ஃபேஸ் தம்பிச்சு போன மாதிரி இருக்குது, ஒரு சடன் ஷாக் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதனால் வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டே லைஃப்பில் வந்து உறவுகள் இருக்கட்டும், வேலை இடங்கள் இருக்கட்டும், இல்லை சிலருக்கு வந்து தொழிலில் வந்து ஏற்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு மோசடியாக இருக்கலாம், வாட்டவர் டிஃபரெண்ட் நிறைய பேருக்கு டிஃபரெண்ட் சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இந்த எதிர்பாராத ஏமாற்றங்கள், அந்த தோல்வி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உங்களை வந்து ஒரு வீழ்ச்சிக்கு கொண்டு போயிடுச்சு. சிலருக்கு வந்து மனசால ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஆடி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பாராத மன வழியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு இருக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கதற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி நிறைய பேர் வந்து என்ன உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் மாதிரி வளர்ந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து அவங்களுடைய ஃபுல் பொட்டன்சியல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு காம்படிஷனான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹோப் விட்டுறாம நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒரு டிவைன் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. அந்த டிவைன் சப்போர்ட் வந்து உங்களை வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உங்களுக்கான ஒரு பொட்டன்சியல், உங்களுடைய அந்த பேர்னிங் டிசைர், அந்த பேஷன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் அதை வந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணி வந்து உங்களை ஒர்க் பண்ண வைக்கும். அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களை நம்பணும். இது வரைக்கும் கடந்த வந்த பாதைகள் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் நீங்கள் வந்து விழுந்தீங்களோ, எங்கெல்லாம் வந்து ஒரு தோல்வி, ஒரு அவமானமோ, எங்கெல்லாம் நீங்கள் என்னால் முடியாதுன்னு வந்து பேக்கோடு போன டைமில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்துச்சு, எதெல்லாம் உங்களுக்கு தூக்கி விட்டுச்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உணர்வோட இருந்தது அப்படிங்கிற அந்த சின்ன விஷயங்கள், அது வந்து ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு மொடாலிட்டியாக இருக்கலாம், நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக இருக்கலாம், வாட்டர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களை வந்து தூக்கி நிறுத்திச்சு அப்படிங்கிறது எல்லாம் ஞாபகப்படுத்துங்க. உங்களுடைய வேலை தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமை, உங்களுடைய ஓன் பொட்டன்சியல், கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து இன்னும் வந்து நீங்கள் இந்த டிவைன் சப்போர்ட் மூலியமாக வந்து நீங்கள் வந்து இன்னும் அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிறப்ப, அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பாதையில் நீங்கள் என்ன வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை நோக்கி உங்களால் அழகாக போக முடியும். உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கூட இருக்குது. உங்களுடைய நீங்கள் வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் நடந்து போகக்கூடிய பாதையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி உங்களுக்கு வழிகாட்ட போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களை நம்புங்க. இந்த வழி வேதனைகள் இதெல்லாம் வந்து இந்த சேலஞ்சிங் இந்த சிச்சுவேஷன் இது வந்து ஒரு ஃபேஸ் உங்களுக்கு. இது வந்து உங்களை நீங்கள் யார் அப்படின்றத ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டைம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அந்த டிவைன் சப்போர்ட்டை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் உங்களை உட்காந்து யோசிங்க. நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் ஹோப் விடாமல் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் முடிஞ்சால் எழுதுங்க. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நினச்சி பார்த்து அது மேலே அந்த விஷயங்களோட சப்போர்ட்டை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நினச்ச விஷயத்தை உங்களால் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். யாரும் வந்து உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுடைய அனுபவம் தான் வந்து உங்களுக்கு இங்கே டீச்சராக இருந்து உங்களை வந்து வழி நடத்த போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் உங்களால் வந்து சாதிக்க முடியும். நீங்களும் வந்து உங்களுடைய growth நோக்கி போயிட்டே இருக்க முடியும். உங்களுக்கு நல்ல வந்து ஒரு வளர்ச்சியும் இருக்குது.